You are watching Kumari Voice. Please like, subscribe and share. தொடர்ந்து இந்த வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம். எதற்காக போடுவோம்னு சொன்னா ஆறுகாணி, பேச்சிப்பாறை, திருநந்திக்கரை, திருப்பரப்பு, குலசேகரம், பொன்மனை, இன்னும் சுருளோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3.5 லட்சம் ரப்பர் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கோம். இப்ப நீங்க பார்த்துக்கிடுங்க. நானே வச்சிருக்கக்கூடிய சுமார் 5000 வாழை இந்த இடத்துல வச்சிருக்கேன். எதற்காக இதை சொல்லியேன்னா, நான் விவசாயியா என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதனால பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது. இந்த தடவை கூட மரியாதைக்குரிய வேல்முருகன் சட்டமன்றத்துல தெளிவாக 5 ஆண்டுகள் பணியை முடித்துட்டு சொல்லிட்டாரு. அரசு அதிகாரிகளை சந்திப்பதுன்னா பெரிய கடினமான காரியம். அந்த கட்சிக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி, இதையும் கடந்து நான் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, பிரின்ஸ் எம்எல்ஏ இவங்களோட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு அந்த கூட்டத்தொடர் நேரத்திலே சுப்ரியா சாகு அவங்கள சந்திச்சிருக்கேன். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ரப்பருக்கு விலக்களிச்சே தீருவேன். நீங்க போங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் போங்க, அது 2 விலக்களிச்சு தருவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெக்கார்ட்ல பார்த்தாலே தெரியும், அவங்களை வீடியோ காலில் பார்த்தாலே தெரியும். ஏன் இதை சொல்லேன்னு சொன்னா, இங்க குமரி மாவட்டத்தில் வந்த பிறகு பத்மநாபபுரம் தொகுதியினுடைய அந்த மந்திரி அதுக்கு தடையாக இருந்தாரு. அவர் தான் மீண்டும் அந்த ஒரு கட்சியினரை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தி இருக்காங்க. நேற்றைய முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அந்த கூட்டத்தில் கூட காங்கிரஸ் கட்சி கேக்குது, எங்களுக்கு மரியாதை தாருங்க. ஆனா அந்த கூட்டத்தில் கூட ஒரு யானை அளவு உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவரை நீங்க சூம் பண்ணி கரெக்டா பாருங்க, தூக்கி பிடிச்சு தூரதல்லையாரு. இந்த ஆளு இவர் வசந்தகுமார் காலத்திலே இவருக்கு சோனல் வேணும். இவர் அவருக்கு பணி எம்எல்ஏ ஆகுவதோ தலைவர் ஆகுவதோ அப்படி இல்லை. மக்கள்கிட்ட போய் இவங்களுக்கு அந்த தேர்தல் நடக்காம சோனல் கமிட்டியில இருக்கணும் அவருடைய ஆசை. நேத்தை கூட அவர் கூட போயிருக்காரு, தூக்கி பிடிச்சு தூர தள்ளியாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்து, காமராஜருடைய பரம்பரைன்னு சொல்லியும் காங்கிரஸ் கட்சின்னு சொல்லியும் நம்ம கேட்கக்கூடியது ஏன் இங்க பதிவிடுன்னா, காங்கிரஸ் கட்சி மரியாதை கேட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் கடந்து நீங்க அந்த வீடியோக்களை போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. எங்களுக்கு மன கஷ்டமா இருக்கு. நான் கேட்பது சுமார் 3.5 லட்சம் விவசாயிகள் தனியார் காடு சூழியல் சட்டத்திலிருந்து நீங்க விலக்களிங்கன்னு கேட்க. நீங்க விலக்களிக்கல. காஷ்மீர்ல குங்குமப்பூ தயாராகுது, கன்னியாகுமரியில ரப்பருடைய தரம் உயர்த்தப்படணும்னு சொன்னா இந்த அரசு காஷ்மீர்ல துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. இந்த குமரி மாவட்டத்திலிருந்து இந்த எபனேசர் சொல்ல என்னட்டு உங்க அரசுக்கு அணு கதிர்கள் வந்துட்டே இருக்கும். ஏன் இதை சொல்லேன்னா, நீங்க இந்த தேர்தல்ல விலக்கு அழிச்சே தீருவீங்க. தீராத பட்சத்துல இந்த விவசாயிகள் உப்பு போட்டு சாப்பிடுவேன்னு சொன்னா, பேச்சிப்பாறையில எனக்கு சுருளோடு பகுதி வர எனக்கு நான் இண்டிபெண்டா சுயேட்சையாக நிக்கேன். எனக்கு இவங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஏன்னா பல்வேறு மலையாளிகள் இருக்காங்க, ஒரு நாயர் சமூகம் இருக்கு, இன்னும் கேரளாயில அவங்கள மாப்ளைன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஒரு சமூகம் இருக்கு. காமராஜ் வழிவந்த பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ரப்பர் விவசாயிகள் என்று ஒன்று கூடி எனக்கு வாக்களித்தாலே போதுமானது. இவர்களுடைய அஸ்திபாரத்தினுடைய கல்களை நாம் பிடுங்குகின்றோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்லியேன்னு சொன்னா, மரியாதைக்குரிய ஜெக்ஜித் சிங் தல்வேல் அவர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்களோட எத்தனையோ முறை ரப்பரை பற்றி சொல்லியிருக்கேன். ஆல் இந்தியா எங்க டெல்லியில போய் சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரியில வந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு எம்எஸ்பி சுவாமிநாதன் கமிஷன் இருக்கு, விவசாயிகளுக்காக பல்வேறு கமிஷன் அரசு கொடுத்திருக்கு. ஆனா அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏன் கண்டுகொள்ளலைன்னு சொன்னா, சினிமாயில வர்றது மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு நிறுத்தியாங்க, அவங்களுக்கு ஒரு சிவப்பு துண்டை போடியாங்க, இது எங்களுடைய ஆளுன்னு சொல்லியாங்க. நீங்க விவசாயிகள் ஓட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்குங்க. உங்களுக்கானவனாக நான் இந்த களத்துல நிக்கேன். எனவே தான் சொல்லேன், நீங்கள் ஓட்டு போட வேண்டியது உங்களுக்கு. ரப்பர் விவசாயம் உங்களுக்கானவன் குலசேகரத்திலே இருந்து கொண்டிருக்கேன். யாரு எப்படி வந்தாலும் நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, துண்டு போட்டுட்டு சும்மா வரக்கூடியவன் இல்ல. நான் பேசியது 60 ஆண்டு கால வாழ்க்கையில 45 ஆண்டு அரசியல் வாழ்க்கைய யார் யாரு எப்படி எப்படி போனேன்னு உள்ளதெல்லாம் என்னுடைய தொடர் பதிப்புல வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
ரப்பருக்கு இந்த ஆண்டு விலக்கு அளித்தே தீர்விய தீர்க்க வைப்பேன் என்பது என்னுடைய சவால். அதற்கு எனக்கு ஒத்துழைப்பிக்க வேண்டிய ரப்பர் விவசாயிகள் மட்டுமே. காத்திருப்போம், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.